வணக்கம். என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் கூட இருக்கிற ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சத்தம் வீட்டில் மீன மாதிரி இல்லை. தப்பு பண்ணால் என்னைக்கா இருந்தாலும் சரி, அது ஆபத்து தான். அது சாகவே சாகாது. நீங்கள் பண்ணுற தப்பு உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்குற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்திடுவாங்க. பணம் கண்டெய்னர் பணம் சேர்த்து அந்த பணத்தை இல்லை, அந்த கண்டெய்னர் பணம் கூட செத்துறாங்க. அப்படியே என்னைக்கால ஒரு வயசான காலத்தில் நீங்கள் பண்ண தப்பு ஜெயிலில் தள்ளிருக்கணும். 70 வயசுல யோசிச்சு பாருங்க. கொடுங்க டேய், இதெல்லாம் இடம் எத்து போன பையன்கிட்ட போய் சொல்லு. இது போர் நடக்கிற இடம். நீனே பெருசாக பண்ணுற. இப்போ 10 நாள் பதவி பிரமாணத்தை தள்ளி போயிருக்கு. திரும்பவும் நாங்கள் தானே ஜெயிப்போம். என் தலைவனோட அரசியல் வாழ்க்கடா. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம். என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த முகத்தை 50 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏற்றி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் இந்த அண்ணனுடைய முகம். இலவச பொருட்லேருந்து இருட்டில் நிற்கிற குப்பை தொட்டி வரைக்கும் அண்ணனுடைய முகம். அது எங்கள் பிராண்டடா. ஒன்றுதான் பிராண்டிங்கை பற்றி தெரியுங்க. என்னோட தலைவர் முகம் எங்கள் பிராண்ட். அதை வச்சு ஒரு நாய் நிற்க இருந்தாலும் ஜெயிப்போம், கழுது நிற்க வச்சாலும் ஜெயிப்போம்டா. பார்க்குறியாடா? சவால்டா. சோப்பா முடியல மிஸ்டர் 2. வாழ்க்கையில் 2வது விஷயத்தையே பண்ணி 2வது எடுத்து 2 பேர் எடுத்த உங்களுக்கே அவ்வளோ சொல்றன்னு கேருதுன்னா, மெரிட்டில் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியில் நம்பர் 1 சீட்டில் எனக்கு எவ்வளோ பேரும். சவால் விடும் போது ரொம்ப சாக்கிறதே விடணும். அதெல்லாம் சொன்னீங்க பிராண்டிங். அந்த பிராண்டை அழிக்கிறது தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ சொல்கிறேன் மிஸ்டர் 2, உனக்கு மேலே இருக்கிற ஒன்று அதை ஒத்தழிவேன். அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். மறுபடியும் ஒரு கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் அங்கே எதிர்த்து நிற்கிறேன். அந்த பிராண்டை நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறையா.